திருநாகேஸ்வர பெருமானுக்கு முன்னமே காசிகமனுடைய கடன் தவப்பயனால் இந்த ஆடி அமாவாசை தினத்திலிருந்து சரியாக 11:30 மணிக்கு இன்று 11:48க்கு இந்த நிகழ்வு கிணற்றிலே தீர்த்தவாரி நடந்த நிகழ்ச்சி அனைத்து ஊர்களிலும் காவேரியிலும் கங்கையிலும் கடலில் நடக்கும். ஆனால் பூந்துருத்திநாதர்கள் மட்டுமே கிணற்றிலே நடத்துவார். கங்கை பொங்கி எழுந்த தீர்த்த கிணறு ஆடி அமாவாசை என்று இந்த தீர்த்தத்தில் நம்ம நீராடி இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்கிறப்ப பித்ருக்களால் ஏற்படக்கூடிய சாபங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கிறதா இருக்கும். திருவையாறில் காமிச்ச மாதிரி எனக்கு தென்கைலாயம் காட்சி காமிக்கணும்னு சொல்லி வேண்டினதால இங்கே தென்கைலாயம் காட்சியை அப்பருக்கு காமிச்சதா ஐதீகம். ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூந்துருத்தி வந்திருக்கோம். ஆடி அமாவாசை இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய கிணத்துல காசியப்பன் முனிவர் கங்கையை பொங்கியலை செய்தார். அந்த வைபவத்தை கண்டுகளிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம திருப்பூந்துருத்தி வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் 2 வீடியோ வரும். மொதல் வீடியோவான இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தோட தல வரலாறு, இந்த கோயிலை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். இரண்டாம் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஆடி அமாவாசை என்று நடைபெற்ற அந்த தீர்த்தவாரி வைபவத்தை நம்ம சேனலில் கண்டுகளிக்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கோயிலுக்குள்ளார நுழையிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மார்கண்டேய மகரிஷி சிவபெருமான்கிட்ட அந்த யமன்கிட்ட தன்னை காக்கக்கூடிய இந்த சிற்பம் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராவணன் அந்த கைலை மலையை தூக்கிட்டு போகக்கூடிய அந்த சிற்பம் வச்சிருக்காங்க. கீழே பாருங்கள் அந்த காளியும் சிவபெருமானும் நடனம் ஆடிய அந்த கோலத்தை எவ்வளோ அழகான முறையில் இந்த ஆலயத்தோட முகப்பு பகுதியில் சிற்பமாக வச்சுருக்காங்க அப்படின்னு. இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குன்னு நினைக்க வேணாம். நீங்களே மொதல் தடவை இந்த கோயிலுக்குள்ளார போய் சாமி தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தத்ரூபமான முறையில் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. கோயிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் ரொம்ப அழகான முறையில் இந்த காணொலியில் உங்களுக்கு நான் சுற்றி காமிச்சிருக்கேன். அதனால் எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த ஆலயத்தோட வரலாறு என்ன, இங்கே வழிபாடு செய்கிறதுனால என்ன சிறப்பு, ஆடி அமாவாசையான இந்த இடம் இங்கே வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிற எல்லா விவரத்தையுமே இந்த காணொலியில் கொடுத்துருக்கேன். இந்த காணொலியில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு சிவனடியார் ஐயா இங்கே ஆடி அமாவாசை என்று இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு விரிவான முறையில் எடுத்து வச்சிருப்பார். தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் பார்த்தீங்கன்னா 274 தலங்களில் இது 74வது தலமாக காணப்படுது. திருஞான சம்பந்தருக்காக நந்திய பகவான் விலகிய தலமாக இது காணப்படுது. கோயிலுக்குள்ளார நுழைஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பெரிய நந்திய பகவான் காணப்படுவார். இறைவனின் ஆணைக்கிணங்க திருஞான சம்பந்தர் சாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக விலகிய கோலத்தில் இந்த நந்திய பகவான் இந்த ஆலயத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. நந்திய பகவானை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. பாருங்கள் நந்திய பகவான் எவ்வளோ அழகான முறையில் காணப்படுறாருன்னு. இவர் தான் பெரிய நந்தி, ஞான சம்பந்தருக்காக வழி விலகிய நந்தி அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அப்பர் இந்த ஸ்தலத்தில் 7 ஆண்டு காலம் தங்கி இருந்து உழவார பணி செய்கிறாரு. ஞான சம்பந்தர் இந்த ஆலயத்துக்கு வரப்போ அப்பர் உழவாரம் செய்த இந்த தலத்துக்குள்ளார் தன்னோட பாதம் பதியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆலயத்துக்கு வெளியிலே இருக்காரு. இதை கண்ட இங்கே இருக்கக்கூடிய இறைவன் புஷ்பவனேஸ்வரர் பார்த்தீங்கன்னா நந்திய பகவான்கிட்ட சொல்கிறாரு, ஞான சம்பந்தர் என்னை தரிசனம் பண்ண வந்திருக்காரு, அப்பர் உழவாரம் செய்த தலம் அப்படிங்கிறனால உள்ளுக்குள்ளே வர தயங்கிட்டு வெளியிலே நிற்கிறாரு, அதனால் நீ விலகிரு அப்படின்னு சொல்லி இறைவன் ஆணையிட்டதுனால இங்கே இருக்கக்கூடிய அனைத்து நந்தியும் பார்த்தீங்க அப்படின்னா ஞான சம்பந்தர் சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு ஏதுவாக விலகிய கோலத்தில் இந்த ஆலயத்தில் காண கிடைக்கிறது ஒரு தனி சிறப்பு. மேலும் பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு சிறப்பாக இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய கிணத்துல ஆடி அமாவாசை என்று பார்த்தீங்க அப்படின்னா கங்கை பொங்கி எழுறதா ஐதீகம். அந்த வைபவத்தை காண்றதுக்கு தான் இன்றைக்கி நம்ம திருப்பூந்துருத்தி ஆலயம் வந்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொடிமர விநாயகர் காண கிடைக்கிறாரு. கொடிமர விநாயகரை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. அவரை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா பலிபீடம் காணப்படுது. அதற்கு அடுத்ததாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விலகிய நந்தியும் சூலமும் காணப்படுது. இது எல்லாத்தையுமே நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்துக்குள்ளார செல்ல போகிறோம். முதல்ல இந்த ஆலயத்தை நம்ம நல்லா சுற்றி பார்த்து இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் கண்டுகளிச்சிடலாம். இதற்கு அடுத்த காணொலியில் ஆடி அமாவாசை அன்று காசியப்ப முனிவருக்காக அந்த கங்கை பொங்கி எழுந்த அந்த வைபவத்தை நம்ம தீர்த்தவாரி சாமி புறப்பாடோட இந்த வீடியோவில் கண்டுகளிக்கலாம். இப்போ நந்திய பவனை தரிசனம் பண்ணியாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா இந்திரன் சிவபெருமானை பூஜை செய்யக்கூடிய சிற்பம் வச்சுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கௌதம மகரிஷியின் மனைவி அகழியை தகாத முறையில் அடைஞ்ச இந்திரன் அவர்கிட்ட சாபம் வாங்கிடுறாரு. அந்த சாபம் நீங்கிறதுக்காக இங்கே திருப்பூந்துருத்தியில் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்தது ஐதீகம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் தன்னோட சாபம் நீங்கிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்த சிற்பங்கள் 2ஐயும் மேலே வச்சுருக்காங்க. இந்த சைடு துவார பாலர்கள் 2 துவார பாலர்கள் காணப்படுறாங்க. நம்ம துவார பாலர்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டு கோயிலுக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானை நம்ம தரிசனம் பண்ணிடலாம். இங்கே இருக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் பார்த்தீங்கன்னா புஷ்பவனேஸ்வரர் என்றும் ஆதி புராணர் என்றும் பொய்யிலியர் என்றும் அழைக்கப்படுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் பார்த்தீங்கன்னா சவுந்தர நாயகி என்றும் அழகால் அமர்ந்த நாயகி என்றும் அழைக்கப்படுறாங்க.
ஆடி அமாவாசை அப்படிங்கிறதுனால இந்த ஆலயத்தில் வந்து சிறப்பான முறையில் அந்த தீர்த்தவாரி வைபவமானது நடைபெறுது. அதை வந்து அடுத்த காணொலியில் காணலாம். அதற்கான யாக குண்டமும் வந்து வளர்த்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து இதற்கு அடுத்ததாக வரக்கூடிய காணொலியில் வந்து நம்ம விரிவான முறையில் காணலாம். இப்போ வந்து கோயிலுக்குள்ளார வரோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வலம்புரி விநாயகர் காணப்படுறாரு, கைலாசநாதர் அப்பர் வந்து காணப்படுறாரு. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா முருகபெருமான் வந்து காணப்படுறாங்க. இவங்க எல்லாரையும் தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்தோட மூலஸ்தானத்தை தரிசனம் பண்ண போகிறோம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வழி விலகிய கோலத்தில் வந்து நந்தி பகவான் வந்து காணப்படுறாரு. அவர் அருகிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலிபீடமானது காணப்படுது. வாங்க இப்போ மூலஸ்தானத்தை போய் தரிசனம் பண்ணிடலாம். இவர் தான் வந்து இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய புஷ்பவனேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. சப்தஸ்தான தலங்களில் வந்து 7 தலங்களில் வந்து இந்த ஆலயம் ஒன்று. இங்கே இருக்கக்கூடிய இறைவன் வந்து புஷ்பவனேஸ்வரன் அழைக்கப்படுறாரு. அந்த நந்திய பகவானுக்கு வந்து திருமணம் நடைபெற்ற போது இங்கே இருந்து மலர்கள் வந்து சென்றதாக ஐதீகம். இந்த சிவபெருமானை வழிபாடு செய்து தான் இந்திரனும் சந்திரனும் சூரிய பகவானும் எல்லாமே வந்து தங்களுக்கு ஏற்பட்ட சாபத்தை வந்து நீக்கியிருக்காங்க. அது என்ன வரலாறு அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஆலயத்தோட வெளி பிரகாரங்களை வந்து சுத்தம் போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து சிவபெருமான தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஆலயத்தோட வெளி பிரகாரம் வரும். இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ அழகான முறையில் நடராஜர் வந்து திருநடம் ஆடக்கூடிய அந்த சிற்பம் செதுக்கியிருக்காங்க அப்படின்னு. இது எல்லாத்தையுமே தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிவபெருமானையும் தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்தோட வெளி பிரகாரங்களுக்கு வரோம். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாகன மண்டபம் காணப்படுது. திருவிழா காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா வாகன புறப்பாடு வந்து நடைபெறும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சாமியை வந்து அலங்கரிச்சிட்டு இருக்காங்க. தீர்த்தவாரி அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமி வந்து புறப்பாடாவாங்க. ஹோமம் வந்து சிறப்பான முறையில் நடைபெறுது. இந்த ஹோமம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய கலசங்களில் இருக்கக்கூடிய நீரை கொண்டு போய் இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கும் சிவபெருமானுக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள்லாம் நடைபெறும். அதனை தொடர்ந்து இந்த கங்கை பொங்கி எழுந்த அந்த கிணத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறப்பான முறையில் தீர்த்தவாரி வைபவமானது நடைபெற இருக்கிறது. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காசியப்ப முனிவருக்காக கங்கை பொங்கி எழுந்த தீர்த்த கிணறு. ஆடி அமாவாசை அன்று இந்த தீர்த்தத்தில் வந்து நம்ம நீராடி இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்கிறப்ப பித்ருக்களால் ஏற்படக்கூடிய சாபங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கிறதா இருக்கும். ஆடி அமாவாசை அன்றைக்கி நம்ம இன்றைக்கி இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இந்த கிணத்துல தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கங்கை உட்பட 13 நதிகள் வந்து ஐக்கியமாகறதா இருக்கும். அந்த நேரத்தில் வந்து தீர்த்தவாரியானது வெகு சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தில் நடைபெறும். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்டுகளிக்கலாம். இப்போ வந்து இந்த கிணறு வந்து தரிசனம் பண்ணிக்கிங்க. காசியப்ப முனிவரின் பக்திக்கு இணங்க சிவபெருமான் வந்து உமையோடு வந்து கங்கையாக வந்து இந்த ஆலயத்தில் வந்து எழுந்தருள் தான் ஐதீகம். மேலே போட்டிருக்காங்க பாருங்கள், 13 ஜீவ நதிகளுடன் கங்கை வந்து பொங்கி எழுந்த கிணறு அப்படின்னு. இதன் அருகிலே வந்து காசி விஸ்வநாதர் வந்து காண கிடைக்கிறது ஒரு தனி சிறப்பு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆதி விநாயகர் ஆலயத்துக்கு வரும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சர்பர்களோட சிலை காணப்படுது. மேலே வந்து பார்த்திங்கன்னா புலிக்கால் முனிவர் வந்து சிவபெருமானை வந்து வழிபாடு செய்த சிற்பம் வந்து வெகு அழகான முறையில் இந்த இடத்துல வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அமைப்பு வந்து இந்த ஆலயத்தில் தான் வந்து காண முடியும். ஆதி விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இவரை வந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப கேது பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் எது இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கிறதா ஐதீகம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடி அமாவாசையை முன்னிட்டு இந்த கிணத்துல வந்து தீர்த்தவாரியானது நடைபெற இருக்கிறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிணத்துக்கு அருகிலேயே வந்து காசி விஸ்வநாதர் வந்து காட்சியளிக்கிறது ஒரு தனி சிறப்பு. விஸ்வநாதரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த கிணத்தையும் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய நீரை வந்து நம்ம தலையில் எடுத்து தெளிச்சிட்டு போகிறோம். ஆடி அமாவாசை என்று இங்கே வந்து இந்த கிணத்துல இருக்கக்கூடிய நீரை வந்து எடுத்து நம்ம தலையில் தெளிச்சிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப பித்ருக்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்து நம்மை விட்டு நீங்கிறதா இருக்கும். மேலும் வந்து அமாவாசை தோறும் வந்து இந்த ஆலயத்தில் வந்து கிரிவலம் வந்து வழிபாடு செய்கிறப்ப பித்ரு தோஷங்கள்லாம் நீங்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காடநம்பி காணப்படுறாரு. பறவை நாச்சியாக இருக்காங்க. காடநம்பியோட அவதார தலமாக வந்து இந்த ஆலயமானது காணப்படுது. நால்வரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம ஆலயத்தோட வெளி பிரகாரங்களை வளர்ந்துட்டுருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வில்லேந்திய முருகன் வந்து காண கிடைக்கிறாரு. வில்லேந்திய முருகனை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. அங்கே வந்து புலிக்கால் முனிவரை தரிசனம் பண்ணோம். இந்த இடத்துல வந்து வில்லேந்திய முருகனை தரிசனம் பண்ணுறோம். இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வந்து சிறப்பான மூர்த்திகளாக வந்து காணப்படுறாங்க. அதே மாதிரி வீணா தட்சிணாமூர்த்தியும் வந்து இந்த ஆலயத்தில் காணப்படுறாங்க. அதையும் வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம். இப்போ வந்து ஆலயத்தோட வெளி பிரகாரங்களை வந்து வளர்ந்துட்டுருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருவையாறில் வந்து அப்பருக்கு வந்து கைலாய காட்சியை வந்து இறைவன் வந்து அளித்தார். அதை வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த இடத்துல வந்து சப்த கன்னிகள் மகா கணபதி இவங்களாம் வந்து அருள் பாலிக்கிறாங்க. சப்த கன்னிகளை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இவங்களுக்கு வந்து தொடர்ந்து 48 நாட்கள் வந்து நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா திருமண தடை எது இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கிறதா ஐதீகம். சப்த கன்னிகளை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வீரபத்திரர், விநாயகர், ஸ்ரீதேவி, கணபதி எல்லாருமே காணப்படுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் வந்து வழிபாடு செய்திருக்காங்க. காசியப்ப முனிவர் வழிபாடு செய்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தென் கைலாயம் வந்து காணப்படுது. திருவையாறில் எப்படி வந்து கைலை காட்சியை வந்து கண்ட அப்பர் வந்து மகிழ்ந்தாரோ அதே மாதிரி வந்து இந்த ஊர்லேயும் வந்து தனக்கு வந்து கைலாய காட்சி காட்டணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட வழிபாடு செய்கிறாரு. முதல்ல வந்து சிவபெருமான் வந்து வட கைலாயம் காட்சி அளிக்கிறாரு.
திருவையாறில் வந்து காமிச்ச மாதிரி எனக்கு தென்கைலாயம் காட்சி காமிக்கணும்னு சொல்லி வேண்டினதுனால இங்கே வந்து தென்கைலாயம் காட்சியை வந்து அப்பருக்கு வந்து காமிச்சதா ஐதீகம். தென்கைலாயத்தை தரிசனம் பண்ணிக்கிங்க. அடுத்தது வந்து இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் வந்து திரு ராஜேந்திரன் சிவாச்சாரியார் வந்து நமக்கு எடுத்துரைக்கிறாரு. வாங்க அந்த ஐயா என்ன சொல்றான்னு கேட்டுட்டு தொடர்ந்து காணொலியை தொடரலாம். போந்துருத்தி என்பீராகில் பொல்லால் பிளாத்துருத்தி போர்க்கலாம். இந்த ஊர் பேரை சொன்னோன்னையுமே நம்மளுடைய சாபம்லாம் நீங்கின்னு அப்பர் பெருமாள் சொல்றாங்க. நேர்ந்துருத்தி ஒரு பாகம் தடங்கண்டு நிலைதரால் 1000 முகத்தினோடு பாய்ந்துருத்தி படசடை மேல் திங்களும் பாம்பும் பெண்மதியும் வைத்த செல்வர் தான் திருத்தி தன்மனத்தை ஒர்க்காத்துண்ட தண்டு முண்டி நடக்கும் முன்னே பூந்துருத்தி என்கிறார்கள் பொல்லால் பிரார்த்தி பார்க்கலாம். இந்த ஊர்ல என்னென்ன இறைவன் என்னென்ன வச்சுக்கிறா ஜடமுடின்னு அவ்வளவு இருக்கு. இங்கே அவர் இருந்தாலும் இந்த ஊர் பேரை சொன்னாலே சாபம் நீங்கும். அப்படி என்ன சாபம் நீங்கன்னு அப்படி சொன்னாங்க. திருநாகேஸ்வர பெருமானுக்கு முன்னமே காசிகமனுடைய கடன் தவப்பயனால் இந்த ஆடி அமாவாசை தினத்திலிருந்து சரியாக 11:45 மணிக்கு இன்று 11:48க்கு இந்த நிகழ்வு கிணற்றிலே தீர்த்தவாய் நடந்த நிகழ்ச்சி அனைத்து ஊர்களிலும் காவேரியிலும் கங்கையிலும் கடலில் நடக்கும். ஆனால் பூந்துருத்திநாதர் மட்டுமே கிணற்றிலே நடத்துவார். இந்த கிணறு எப்படியாப்பட்ட கிணறு என்று சொன்னால் காசிகமன்னர் கடும் தவப்பயனால் சிவலோகம் அடைந்து அங்கிருந்து இறைவனிடம் சிவகங்கை நான் பார்க்க வேண்டும், அதில் நான் நீராடி என் வீரை நீக்க வேண்டும் சொல்றார்கள். தேவர்கள் அவர்களை திருப்பி விடுகிறார்கள். பூலோகத்தில் இருந்து உங்களுக்கு இங்கே சிவகங்கை பார்க்க முடியாது. என்னுடைய தவ வலிமையால திருப்பி நான் சிவகங்கையை பூலோகத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு அவர் சபதம் பண்ணிட்டு இங்க வர்றார். வந்த உடனே பல ஊர்களில் காசியில புறப்பட்டு பல ஊர்களில் வந்து இருக்கிறப்ப இந்த ஊர்ல காசிப முனிவருக்காக இருந்த இடமும் ஒண்ணு இருக்கு. அவர் தங்கியிருக்க இடமும் இப்பொழுது இருக்கு, புனிதப்பட்டிருக்கு. இப்ப கும்பாசன ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல இவர் போய் கேட்கிறார். காசிபவனர் அந்த இடத்துல என்ன உனக்கு கேட்கிறார், நீ இந்த இடத்துக்கு வா, நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன் அப்படிங்கிறப்ப இந்த ஆலயத்துக்கு அவர் வர்றாரு. திருநாகேஸ்வர பெருமானுக்கு முன்னாடியே இந்த கோயில் இருந்ததுனால அப்படி இங்க வர்றாரு. இந்த கேணியில உங்களுக்கு நான் சிவகங்கை தீர்த்தத்தை நானும் சிவன் பார்வதியும் இந்த கேணியிலிருந்து நாங்க வருவோம். அப்ப வந்து அந்த கேணியில இந்த சிவகங்கை தீர்த்தத்தை என்னுடைய இதை நான் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன், என்ன காரணம்? இந்த பிதுசாப நிவர்த்தி தரம் என்ன அப்படின்னு திருப்பி அவரை கேட்கிறாரு. அந்த இடத்துல அவர் சொல்றாரு, இந்த வேத மந்திரங்களை கத்துக்கிட்டு எல்லாருமே சாபம் விட முடியாது, தலதவசம் கொடுத்துட்டு விட்டுடுவாங்க. இப்படி காலப்போக்கில் 15 குழந்தை 12 குழந்தை 10 குழந்தை இருந்து கடைசியோட 1 2 இல்லாம போயிடும். ஒரு காலத்துல இன்னை தேடி வந்து 18 முறை வளம் வந்து 11 தீபம் ஏற்றி ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிட்டால் இந்த சாபம் இன்றோடு நீங்கி விடும் அப்படின்னு ஒரு இறைவன் கேட்கிறார். அதை கொடுத்திருக்கிறார். அதிலிருந்து இந்த பிதுசாபாவில் இருந்து இடைக்காலங்களில் மறைக்கப்பட்டு மறுபடியும் இதை தோண்டி எடுத்து இந்த ஒரு விளம்பர பொருளாகவும் நல்ல ஒரு நிறைய ஆடி அமாவாசைக்கு வந்து மற்ற ஆலயங்களை விட குறிப்பாக அப்பர் பெருமான் ஐயாற்றிலே கண்ட காட்சியை விட இங்க அவர் தென்கலாயத்தையும் பார்க்கிறாரு, வடகலாயத்தையும் பார்க்கிறாரு. 9 ஆண்டு காலம் தங்கி குணாரப்படை பண்றாரு. ஏன் 9 வருஷம் இங்க தங்கிட்டாரு? அவர் நியாயமா பார்க்க போனா திருவாரூர்ல தான் தங்கணும். அவர் அப்பதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் கையில காட்சி கிடைக்குது. இங்க பன்னார்ந்த வீணை பயின்றாண்டவனை புண்ணியனை பூந்துருத்தியில் கண்டேன். இந்த வீணை மீட்ட தட்சிணாமூர்த்தியை அவருக்கு கடவுளே சொன்னதை யார்கிட்ட சொல்லிக் கொடுக்கறத நான் பார்த்தேன் அப்படிங்கிறாரு. வடகைலாயத்தை பார்க்க வந்த என்னை திருவாரூர் திருப்பி விட்டுட்டாரு. தென்கலாயத்தை பார்க்குங்கிறாரு. வலுசேர 2 இடமும் அவர் கையில காட்சி காக்கிறாரு. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பயே தட்சிணாமூர்த்தியாகவும் பாக்குறாரு. அப்படி அடிக்கடி அந்த காட்சி பார்த்ததுனால அவருக்கு போக மனம் இல்லாம இங்கே தங்கி இருந்தார். இங்க தங்கி இருக்கிற பொன்பாண்டியன் முதுக நிமித்திட்டு விஞ்ஞான சம்பந்தர் கேள்விப்படுறார். திருப்பந்தூர்த்தியில அப்பர் பெருமான் தங்கி இருக்கிறாரு, அப்படி பார்க்க போகிறாரு. இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல விஞ்ஞான சம்பந்தர் மேடுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல இவங்க 2 பேர் சந்திக்கிறாங்க. அப்பர் எங்க விட்டார் என்றார். அடியேன் சிவியை தாங்கி தேர்வுப்பட்டேன்னு சொல்லி அப்பர் சொல்லணுமே அவரை குதிச்சு அவங்க 2 பேர் தழுவிட்டு இங்க வர்றாங்க. அப்பர் கைப்பட்ட இடத்துல நம்ம பாதம் கடவுள்னு நினைச்சுக்கிட்டே வர்றாரு. சிவபெருமான் வந்து திருஞான சம்பந்தர் அப்புறம் வர்றப்ப இங்க இருந்து பிள்ளாய் தள்ளி இருன்னு சிவபெருமான் நந்திக்கு ஒரு உத்தரவு போடுறாரு. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா நந்தியுமே விலகி இருக்கும். அந்த நந்தி விலகி சொல்லிட்டு திருஞான சம்பந்தர் அவங்க கைப்பற்ற இடத்துல பாதம் பண்ணக்கூடாது. ஏன்னா 2-3 இடத்துல திருஞான சம்பந்தர் வந்து அப்பர்கிட்ட வந்து வருத்தமா போத்துறாரு. என்ன காரணம்னா இந்த திருமலை காட்டுல வந்து இவர் வந்து அப்பர் பெருமானும் காசு வாங்குறாரு, திருஞான சம்பந்தர் காசு வாங்குறாரு. ஆனா அப்பர் பெருமான் வாங்குற காசுல ஒளியும் திருஞான சம்பந்தர் வாங்குற காசுலயும் வித்தியாசம் தெரியும். என்ன காரணம்? தொண்டு
தொண்டு அந்த இடத்துல தொண்டை நிரூபிக்கிறதுக்கு நீ திருஞான சம்பந்தர் திருப்பி நீ போய் அந்த திருஞான அப்பர் பெருமனுடைய அந்த இடத்துல போய் நீ பாரு அப்படிங்கிறப்ப இந்த திருநெல்வேலி பொற்காசுப்பட்டு அவரே பணம் வாங்கி அவரே பொருள் வாங்கி அவரே சமைச்சு அவரே அடையாளர்கள் அந்த பஞ்சம் கொடுத்துட்டு பஞ்சத்துக்கெல்லாம் கொடுத்துட்டு திரும்பி இருந்தா சாப்பிடுவாங்க எல்லாம் போயிடுவாரு. ஆனா திருஞான சம்பந்தர் பிராமண குழந்தைங்கிறதுனால அவருக்கு முதல்ல கொடுத்துட்டு மற்றபடி அந்த பசியை தீக்க அந்த பஞ்சம் கொடுக்கறவங்களுக்கு அந்த பஞ்சம் தீக்கிறார். அந்த இடத்துல நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு அவருக்கு வித்தியாசம் தெரியுது, காலையில 8:15 10:15 வித்தியாசம் தெரியுதுன்னு கேட்கிறாரு போய் கடவுள்கிட்ட. அவங்க அப்பா தானே அவரு கேட்கிறாரு என்னன்னு, அது அங்க போய் பாடலாம் என்ன கேட்காங்கிறாரு. அப்ப இது அந்த வித்தியாசம் அவங்களுக்கு தெரியுறாங்க. இதை விட திருமண காட்டிலேயே அவங்க கதவு திறக்கிறப்பையும் நான் இவ்வளவு நேரம் பாடுறேன் திறக்கல ஒரு பாட்டு பண்ண மூடிக்கிச்சேன்னு சொல்லி இவரும் வருத்தப்படுறாரு. அப்ப அந்த தொண்டுக்கு என்ன பலன் இருக்குங்கிறத திருப்பஞ்சூத்தில காட்டினார். அதெல்லாம் அடிக்கடி அவர் வந்து திருப்பஞ்சூத்தில வந்து இறைவனை பார்க்கிறார். அப்படி உள்ள அந்த ஸ்தலம் வந்து இந்திரன் ஏற்கனவே போனப்ப திருப்பூட்டான காசு பண்ணுவார அவர் சாபம் போட்டுதான் வர்றாரு. அவரும் இப்ப இங்க இருந்து தபம் பண்ணி தன்னுடைய இதை முடிச்சுக்கிறார், தாக்குகிறாரு. சந்திரன் தன்னுடைய சாபத்தை முடிச்சுக்கிறாரு. சூரியன் 1000 கண்ணோடு இங்கதான் வந்து அந்த சாபத்தை நீக்கிறாரு. இங்க சந்திரனும் சூரியன் தனியாக இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு விசேஷமான நவகிரகங்கள்ல குரு சூரியனை பாக்குறாரு. எங்கேயாவது குருவத்தான் எல்லாரும் பார்ப்பாங்க, ஆனா குரு வந்து சூரியனை பார்ப்பார். அந்த சூரியனை குரு பாக்குறப்ப எல்லா கிரகங்களும் குருவை பார்க்குது. அப்ப இந்த இடத்துல பரிகார ஸ்தலம், திருமண தடை நீக்கம், அனைத்து வகையான வீட்டுல பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இங்க அமாவாசையில விமோசனம் உண்டு. இப்படி காலப்போக்கில் மறைக்கப்பட்டது. இப்பதான் எடுத்து 25 வருஷமா நாங்க எல்லாம் தொண்டா செஞ்சு கொண்டு வெளியே வந்துருக்கிறோம். இப்பேற்பட்ட தளத்துல அமாவாசையில இந்த மாதிரி 18 முறை பலம் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டாங்க. மகிஷாசுர மர்தினிய பதம் செஞ்சதுக்கு அப்புறம் சிவபெருமான் வந்து உன்னை நான் ஏத்துக்க மாட்டேன், நீ போய் திருப்பந்தூர்த்தியில போய் தவம் பண்ணி அதுக்கப்புறம் என்னை வந்து அடைக்குன்னு சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பத்மாசுரத்துல துர்கை அம்மா பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. பத்மாசுரம் தவம் பண்ணிட்டு இருப்பாங்க வடக்க. இது கலிமலம் முடியாத இங்கதான் இருப்பாங்க. எந்த ஒரு பாவ பிரச்சனைகள் இருந்தாலும் அங்க வந்து நீங்க போய் பாத்தீங்கன்னா துர்கையில உங்களுக்கு அந்த குரு தெரியும். அது ஆத்மார்த்தமா இவர்கிட்ட புஷ்பனதார்ட்ட ஆத்மார்த்தமா வந்து நான் பரிகாரம் பண்ணிக்கிறேன், எங்க தாத்தா பாட்டிகளுக்கு ஒன்றும் தரிசனம் கொடுக்கல, எனக்கு கல்யாணம் பண்ண முடியல, எனக்கு பிசினஸ் வந்து நடக்கல, எதுவுமே கிரகத்தை சுழட்டி அப்படியே பிடிச்சுக்குவாரு. நம்ம இங்க இருக்கிறப்ப நல்லா இருக்கலாம், வெளியே போறப்ப சனி பிடிச்சுக்குவாரு. அவருடைய அனுமதி, சனியோட அனுமதி இல்லாம எதுவுமே இயங்காது. அது இறைவனுக்கு பட்டப்பட அவர்தான் தெரியும். அப்ப அந்த தோஷம் நீங்கணும்னா இவர்கிட்ட வரணும். இவர்கிட்ட வந்து ஒரு தடவை சங்கல்பம் பண்ணி அடிக்கடி இங்க வந்துட்டு போனால ரொம்ப பேருக்கு அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும். புதுசா வரக்குள்ள நாங்க சொல்லுவோம், எங்களுக்கு திருமணம் நடக்கல, எங்க குழந்தைங்களாம் இப்படி பசங்களாம் இப்படி இருக்கிறாங்கன்னா ஜாதக சராட்சியோட இங்க வந்து இங்க தனிப்பட்ட முறையில் அமாசை பண்ணலாம், இல்ல இது மாதிரி கூட்டு வழிபாட்டில் பண்ணிட்டு இங்க பண்ணி போகலாம். அப்படி குபேர மகாலட்சுமி பிசினஸ்ல உள்ளவங்களுக்கு பணம் வேணும். என்னன்னா இங்க பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு ஒரு புள்ளி மேல இருப்பாங்க, இந்த மேடையில இருப்பாங்க. சிவபெருமானுங்கிற பீடக்கும் அவங்க இருக்கிறவங்க ஒரு புள்ளியில மேல இருப்பாங்க. அப்ப ஏன் அங்கன்னா எங்களுக்கு நாங்க ஏதாவது பங்கன் பண்ணணும்னு சொன்னாலே அங்க போய் ஒரு அபிஷேகம் பண்ணி அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி தான் எனக்கு பில் புக்கு வெளியில கொடுக்குறாங்க. ஏன்னா எனக்கு பணம் பண்ண முடியாது, அது அவரை தான் கொடுக்கணும், யாரையும் கொடுக்க முடியாது. அந்த பணம் கொடுக்கறது அவளால தான் முடியும், மகாலட்சுமி தான் முடியும். அப்ப அந்த பங்கன் நிறைவா நடக்கணும்னா, எனக்கு பிரச்சனை இல்லாம நடக்கணும்னா அது வேணும், அந்த தெய்வம். அருணகிரிநாதர் இங்க வந்து பாடப்பட்ட பொருட்சலாம். இருந்தாலும் ஆடி அமாவாசை அவர் பிறந்ததுல இன்னைக்கு ஒரு பிரதமர் வர நாட்டுக்கு வராது சொன்னாங்க, 2 மாநிலத்தை பாக்குறாரு. அப்ப வந்து இன்னைக்கு கைலை காட்சி திருவிழாத்துல அதுக்கு முன்னாடியே நமக்கு காஷ்மீர் கைலை காட்சி அந்த தீர்த்தத்துல அவங்க இது பண்றதுனால இந்த தீர்த்தத்தை கொண்டு வீட்டுல வச்சு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம அதை வீட்டை சுத்தம் பண்ணி இதை தெளிச்சு பண்ணனாக்கா சுத்தம் அடையும். சைவ சைவம் சொல்லி நம்ம நம்புறோம். நமக்கு வழிகாட்டி யாருமே கிடையாது. சைவ சமயத்துக்கு மட்டும் வழிகாட்டி யாருமே கிடையாது. எல்லா மதத்துக்கும் இருக்கு, ஆனா சைவ சமயத்துக்கு வழிகாட்டியா நானும் சிவபெருமானும் தான். என்னுடைய பிரச்சனை அவர்கிட்ட தான் சொல்லணும், வேற யார்கிட்ட சொன்னாலும் எடுபடாது, குறைக்க முடியாது, கூட்ட முடியாது. அவரு பார்த்து தான் நம்மள வந்து தள்ளுபடி பண்ணணும். சரி அடிக்கடி வந்துகிட்டு இருக்கோம், விடாமட்டாம இருக்கு, சரி பார்த்து ஏதாவது செஞ்சு போகட்டும், சரி இப்படி குழந்தை இப்படிதான் வந்து நமக்கு யாருமே. ஏன் அந்த சைவ சமயத்துல ஏன் நமக்கு ஆலயங்கள்ல சன்னிதானம் இருக்காங்க, பெரிய பெரிய இடம் இருக்கு, ஏன் நேரடி தொடர்பு தான். நமக்கு புரோக்கர் யாருமே இருக்க முடியாது. சிவனுக்கும் சிவன் அடியார்களுக்கும் நமக்கு என்ன ஒரு பாக்கிய சிவனடியார்களுக்குன்னா, அவர்கிட்ட இருந்து தொண்டு செஞ்சோம்னா அப்பர் பெருமான் போல நான் ஒரு பணம் கேட்டா நீங்க கொடுத்துருவீங்க. அந்த ஒரு மாயை தான் அவர்கிட்ட எதிர்பார்க்கறத நீங்க கொடுக்கணும். அப்ப யார் வேணும்? அவருடைய தயவு வேணும்.
அது சிவனடியார்களுக்கு தான் இருக்கும். மற்றவங்களாம் வந்து பார்த்துட்டு தான் பண்ணுவாங்க. திருச்சிற்றம்பலம். ரொம்ப சிறப்பான முறையில் ராஜேந்திரன் சிவாச்சாரியார் ஐயா வந்து இந்த ஆலயத்தோட சிறப்புகள், ஆடி அமாவாசையில் வந்து எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ரொம்ப அழகான முறையில் விவரித்தார். அது எல்லாத்தையும் நம்ம வந்து கேட்டுக்கிட்டோம். தொடர்ந்து நம்ம ஆலயத்தோட வெளி பிரகாரங்களை வளம் வந்துட்டுருக்கோம். இப்போ வந்து இந்த இடத்துல தென்கைலாயம் வந்து காணப்பட்டது, அதை தரிசனம் பண்ணியாச்சு. ஆலயத்தோட பிரகாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகான முறையில் வந்து சிற்பங்கள் வரைஞ்சி வச்சுருக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான முறையில் வந்து காணப்படுது. ஞானசம்பந்தரோட வரலாறெல்லாம் வந்து ரொம்ப அழகான முறையில் விளக்கியிருக்காங்க. மூலவரோட விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வீணா தட்சிணாமூர்த்தி வந்து காண கிடைக்கிறது ஒரு தனி சிறப்பு. திருவையாறில் கூட பார்த்திங்கன்னா வடகைலாயும் தென்கைலாயும் தான் இருக்கும். ஆனால் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா அதோடு சேர்த்து வீணா தட்சிணாமூர்த்தியும் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. வீணா தட்சிணாமூர்த்தியை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இவருக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது சிறப்பு. இசைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த வீணா தட்சிணாமூர்த்தியை வந்து வழிபாடு செய்கிறப்ப அவங்க வந்து இசைத்துறையில் வந்து சிறந்து விளங்கலாம். இந்த மாதிரி தட்சிணாமூர்த்தி வந்து கையில் வந்து வீணை ஏந்தி காணக்கூடிய அமைப்பு வந்து இந்த ஆலயத்தில் வந்து ஒரு தனி சிறப்பாக காணப்படுது. தட்சிணாமூர்த்தியை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துட்டுருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லிங்கோட்பவர் மூர்த்தி இருக்க வேண்டிய இடத்துல லிங்கோட்பவர் மூர்த்திக்கு பதிலாக அர்த்தநாரீஸ்வரர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இங்கே இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் சிலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தத்ரூபமான முறையில் காணப்படுது. அர்த்தநாரீஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. பாருங்கள் எவ்வளோ அழகான முறையில் அர்த்தநாரீஸ்வரர் வந்து நமக்கு காண கிடைக்கிறாருன்னு. அர்த்தநாரீஸ்வரருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆலயத்தோட சிறப்புகள்லாம் விளக்கக்கூடிய கல்வெட்டுகள்லாம் வந்து காணப்படுது. இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா சோழர் காலத்தில் வந்து கட்டப்பட்ட ஆலயமாக வந்து காணப்படுது. 2000 ஆண்டுகள் பழமையான ஆலயமாக வந்து இந்த ஆலயமானது காணப்படுது. அர்த்தநாரீஸ்வரருக்கு நேர் எதிரில் வந்து பார்த்திங்கன்னா அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற முருகபெருமானோட சன்னதியானது காணப்படுது. வாங்க முருகபெருமானை தரிசனம் பண்ணிடலாம். வள்ளி தேவானை சமேதராய் முருகபெருமான் வந்து இங்கே காண கிடைக்கிறாரு. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வந்து இவருக்கு வந்து நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை ஏதாவது இருந்தது அப்படின்னா அது வந்து நம்மை விட்டு நீங்கிறதா எதிகம். முருகபெருமானை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம ஆலயத்தோட வெளி பிரகாரங்களை வளம் வரலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓம்னு சொல்லி முருகபெருமானோட மந்திரங்கள்லாம் எழுதி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திருப்புந்துருத்தியோட அந்த பதிகங்கள்லாம் வந்து கல்வெட்டாக வந்து வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம ஆலயத்தோட வெளி பிரகாரங்களை வந்து வளம் வந்துட்டுருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்குன்னு வந்து தனி சன்னதியானது காணப்படுது. இங்கே இருக்கக்கூடிய மகாலட்சுமி வந்து பார்த்திங்க அப்படின்னா தனி சிறப்பு வாய்ந்த அம்மனாக வந்து காணப்படுறாங்க. அதாவது வந்து இந்த அன்னைகிட்ட வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப வந்துட்டு பார்த்திங்கன்னா செல்வ செழிப்போடு நம்ம வாழலாம். இந்த மாதிரி படியேறி சென்று வழிபாடு செய்யக்கூடிய மகாலட்சுமி ஆலயத்தில் போய் நம்ம வழிபாடு செய்கிறப்ப அன்னை வந்து நமக்கு கேட்ட வரங்களை வாரி வழங்கும் அன்னையாக வந்து காணப்படுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானையோட மகாலட்சுமி வந்து ஒரு படி மேலே வந்து காணப்படுறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த ஆலயத்தில் வந்து ஒரு தனி சிறப்பு. மகாலட்சுமி அன்னை ஆலயத்திலிருந்து மூல ஒரு விமானத்தோட தரிசனம் பாருங்கள். 4 சைடு எவ்வளோ அழகான முறையில் நந்திய பெருமான் வந்து காணப்படுறாங்க அப்படின்னு. மூலவர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. ஆலயத்தோட சுற்றுப்பிரகாரங்கள்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ஓவியங்கள் வந்து தீட்டி வச்சுருக்கிறது ரொம்ப அழகான முறையில் காணப்படுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரம்மதேவர் காணக்கூடிய இடத்துல வந்து சங்கர நாராயணர் வந்து காணப்படுறாரு. பாருங்கள் சங்கர நாராயணோட சிற்பம் வந்து எவ்வளோ அழகான முறையில் வந்து காணப்படுதுன்னு. சங்கர நாராயணரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அரியும் சிவனும் இணைந்த கோலமாக வந்து இது வந்து காணப்படுது. இது வந்து முருகர் சன்னதி. இது எல்லாத்தையுமே தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம தொடர்ந்து ஆலயத்தோட வெளி பிரகாரங்களை வந்து வளம் வந்துட்டுருக்கோம். கிபி 7ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருநான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் வந்து வழிபாடு செய்த தலமாக வந்து இந்த ஆலயமானது காணப்படுது. காசியப்ப முனிவர், அருணகிரியார், ராமலிங்க சாமிகள், நம்பிகடா நம்பி வழிபட்ட ஸ்தலமாக வந்து இந்த ஆலயமானது வந்து காணப்படுது. இது வந்து இந்த ஆலயத்தில் வந்து ஒரு தனி சிறப்பு. எதிரில் வந்து சண்டிகேஸ்வரர் ஆலயமானது காணப்படுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்பருக்கு வந்து வடகைலை காட்சி முதல்ல தந்தாருன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வடகைலையும் தான் இது. வடகைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லிங்கத்தோடு வந்து ஐயா இருப்பார். அருகிலே வந்து வன்னி மரமானது காணப்படுது. தென்கைலாயத்தில் வந்து நந்தி வாகனத்தில் வந்து உமா மகேஸ்வரராய் காட்சி அளிச்சுன்னா அங்கே வந்து நந்தி கிடையாது. இந்த ஆலயத்தில் வந்து நந்தி இருக்குது. திருவையாறு போன்றே வந்து இங்கே வந்து அப்பருக்கு வந்து கைலாய காட்சியை தந்தது ஒரு தனி சிறப்பு. ஆடி அமாவாசை அன்னைக்கு எல்லோரும் திருவையாறு தான் போய் தரிசனம் பண்ணுவீங்க. திருவையாறுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய திருப்புந்துருத்திலையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தரிசனம் வந்து காண கிடைக்கிறது ஒரு தனி சிறப்பு. இந்த இடத்துல நின்று பார்த்திங்க அப்படின்னா 7 கோபுரங்களோட தரிசனம் கிடைக்குன்னு எழுதியிருக்காங்க. அது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். பாருங்கள் சண்டிகேஸ்வரரோடது, வடகைலையோட தரிசனம், மூல ஒரு விமானம், மகாலட்சுமி இது முருகனோட விமானம், பள்ளியறையோட தரிசனம். இந்த சைடு பார்த்திங்கன்னா 3 நிலை ராஜகோபுரம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நின்று பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய விமானங்களோட தரிசனங்கள்லாம் வந்து நமக்கு காண கிடைக்குது.
இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். தரிசனம் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஆலயத்தோட வெளி பிரகாரங்களை வளம் வந்துட்டுருக்கோம். விமானங்களை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம். ஒரு சாபத்தினால் கழுகு உருவம் பெற்ற விண்ணய முனிவர் வந்து இந்த தலத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட சுயரூபம் வந்து அடைந்த தலமாக வந்து இந்த ஆலயமானது காணப்படுது. சப்தஸ்தான தலங்களில் வந்து மலரை குறிக்கக்கூடிய தலமாக வந்து இங்கே இந்த ஆலயமானது காணப்படுது. இங்கே இருக்கக்கூடிய நவகிரகங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா அனைத்து நவகிரகங்களும் வந்து சூரியனை பார்த்த மாதிரி அமைப்பில் வந்து காணப்படும். அதாவது குரு பார்வையில் சூரியன், சூரியன் பார்வையில் குரு அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்தில் வந்து வேறு எங்கும் இல்லா சிறப்பாக வந்து காணப்படுது. பாருங்கள், அந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கு தான் குரு பகவான். குரு பகவானும் சூரிய பகவானும் நேருக்கு நேர் பார்த்துக்கிற அமைப்பில் இருக்கிற இந்த நவகிரகங்களை வழிபாடு செய்கிறப்ப திருமண தடை, குழந்தை பாக்கியம் இன்மை போன்ற அனைத்தும் நீங்கி அவங்களுக்கு வந்து விரைவில் வந்து குழந்தை பாக்கியம், திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடுறதா ஐதீகம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்தஸ்தானங்கள் இருக்கக்கூடிய சிவலிங்கங்கள்லாம் வந்து வச்சுருக்கிறாங்க. சப்தஸ்தான தலங்கள் 7ல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயமும் ஒரு ஆலயமாக வந்து காணப்படுது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காலபைரவருக்குன்னு ஒரு தனி சன்னதியானது காணப்படுது. ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமி என்றும் பார்த்திங்கன்னா இவருக்கு சிறப்பான முறைகளில் பூஜைகள்லாம் நடைபெறுது. காலபைரவரை வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் எது இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கிறதா ஐதீகம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சப்தஸ்தானங்களை குறிக்கக்கூடிய அந்த 7 லிங்கமும் வந்து இங்கே வந்து காண கிடைக்குது. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். ஆடி அமாவாசை அன்னைக்கு நமக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த ஆலயத்தில் வந்து சிறப்பான முறையில் தரிசனமானது கிடைச்சது. திருவையார் பக்கம் வரவங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு இந்த திருப்பூந்துர்த்திக்கு வாங்க. மதியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11:45 மணிக்கு சரியாக வந்து இந்த ஆலயத்தில் வந்து தீர்த்தவாரியானது நடைபெறுது. ஹோமம்லாம் நடைபெற்றுட்டு இருக்கு பாருங்கள். அதனைத் தொடர்ந்து தீர்த்தவாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து 11:45 நடைபெறும். அதில் கலந்துக்கிட்டு நம்ம வந்து அந்த தீர்த்தத்தை வந்து எடுத்து தலையில் தெளிச்சிக்கிறப்ப கங்கையில் நீராடிய பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதா ஐதீகம். இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆலயமாக வந்து இந்த ஆலயமானது காணப்படுது. இப்போ வந்து மூலவரை தரிசனம் பண்ணியாச்சு. தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ வந்து எதிரில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் சன்னதியை போய் நம்ம தரிசனம் பண்ணிடலாம் வாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா காசி விஸ்வநாதருக்குன்னு வந்து ஒரு தனி ஆலயமாக வந்து இங்கே வந்து வச்சுருக்கிறது ஒரு தனி சிறப்பு. வாங்க காசி விஸ்வநாதரை போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். கோயிலுக்குள்ளார நுழையக்கூடிய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மேலே காசி விஸ்வநாதர்னு போர்டு வச்சுருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா விநாயகரும் முருகனும் வந்து நமக்கு வந்து காண கிடைக்கிறாங்க. விநாயக பெருமானையும் முருகனையும் வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். தரிசனம் பண்ணிவிட்டு காசி விஸ்வநாதரை போய் நம்ம வழிபாடு செய்திடலாம். உள்ளுக்குள்ளார நுழைஞ்சோன்னே பார்த்திங்கன்னா நடராஜர் வந்து ஆடக்கூடிய அந்த நடன காட்சி வந்து ரொம்ப அழகான முறையில் வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு காசி விஸ்வநாதரையும் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம தொடர்ந்து ஆலயத்தோட வெளி பிரகாரங்களை வலம் வரலாம். இந்த ஸ்தலத்தில் வந்து ஆடி அமாவாசை அன்னைக்கு கங்கையை பொங்கியலை செய்த காசியப்ப முனிவருக்காக வந்து காசி விஸ்வநாதர் வந்து இந்த ஆலயத்தில் வந்து காண கிடைக்கிறது ஒரு தனி சிறப்பு. இங்கே ஒரு காசி விஸ்வநாதர் இருக்கார். அந்த கிணத்துக்கு அருகில் ஒரு காசி விஸ்வநாதர்னு மொத்தம் 2 காசி விஸ்வநாதர் வந்து இந்த ஆலயத்தில் வந்து காண கிடைக்கிறது ஒரு தனி சிறப்பு. காசி விஸ்வநாதரை வந்து நம்ம தரிசனம் பண்ணியாச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா திருமணம் கைகூடாதவங்களும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கிறவங்களும் ஆடி அமாவாசை அன்று இந்த பிரகாரத்தை வந்து 18 முறை வலம் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வந்து 11 தீபம் ஏற்றி இங்கே கங்கை பொங்கி வரக்கூடிய அந்த கிணத்துல இருக்கக்கூடிய கங்கை நீரை எடுத்து தலையில் தெளிச்சிட்டு போகிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா பித்ரு தோஷம் ஏதாவது இருந்ததுன்னா அது நீங்கி அவங்களுக்கு வந்து மிக விரைவில் வந்து திருமண பாக்கியம் வந்து கிடைக்கிறதா ஐதீகம். அதே மாதிரி வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கிறதா ஐதீகம். ரொம்ப நாளாக திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க, இல்லைன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா பித்ருக்களோட சாபமும் பித்ரு தோஷமும் தான் காரணமாக இருக்கும். அதனால் அதை நீங்கிறதுக்காக இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த பிரகாரத்தை வந்து 18 முறை வலம் வந்து 11 தீபங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய புஷ்பவனேஸ்வரருக்கு ஏற்றி நம்ம வழிபாடு செய்துட்டு போகிறப்ப எந்த விதமான பித்ரு தோஷம் இருந்தாலும் நம்ம விட்டு நீங்கிறதா ஐதீகம். அதே மாதிரி அமாவாசை தோறும் வந்து இந்த பிரகாரத்தை வந்து 18 முறை வலம் வர்றதும் வந்து பித்ரு தோஷத்துலேருந்து நம்ம வந்து காத்து அருள் புரியும். நம்மளும் வந்து நம்ம சேனல் வாயிலாக வந்து இந்த பிரகாரத்தை வந்து இப்போ வலம் வந்துட்டுருக்கோம். அப்படியே இந்த ஆலயத்தோட வரலாறு என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் சுருக்கமாக வந்து பார்த்துடலாம். கௌதம ரிஷிகிட்ட வந்து சாபம் பெற்ற இந்திரன் வந்து அந்த சாபம் நீங்கிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட அந்த சாபத்தை வந்து நீக்கியிருக்காரு. அதாவது வந்து அகலியோட தவறான முறையில் நடந்து உடல் எங்கும் குறிகள் வந்து வரப்பெறுவாயின்னு சொல்லி கௌதம ரிஷியால் வந்து சாபம் பெறுறாரு. அதற்கப்புறம் அந்த குறிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்களாகும்படி சாபம் விமோசனம் பெற்று அந்த கண்கள் நீங்கிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வழிபாடு செய்கிறாரு. அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்திரனோட உடல் எங்கும் பார்த்திங்க அப்படின்னா கண்ணாக காணப்பட்டது. இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து மலர் கொண்டு வழிபாடு செய்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த கண்கள் நீங்கி சாப விமோசனம் பெற்றார். அதே மாதிரி வந்து தட்சன் நடத்தின வேள்வியில் வந்து கலந்துக்கிறதுக்காக சூரிய பகவான் போய் கலந்துக்கிட்டதுனால அவருக்கும் வந்து தன்னோட ஒளியெல்லாம் அதாவது பொலிவு ஒளியெல்லாம் இழக்கணும் அப்படின்னு சொல்லி சாபமாயிருது. அந்த சாபம் நீங்கிறதுக்காகவும் வந்து இங்கே வந்து சூரிய பகவான் வழிபாடு செய்து தன்னோட சாபத்தை வந்து நீக்கியிருக்காரு. அதே மாதிரி மகாலட்சுமி அன்னை வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வழிபாடு செய்திருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய மகாலட்சுமி அன்னையை வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து செல்வ செழிப்போடு வாழலாம்.
அப்பர் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 7 ஆண்டுகள் வந்து தங்கியிருந்து உழவாரம் பணி செஞ்சார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருவையாறில் வந்து தனக்கு வந்து கைலாயங்காட்சி கிடைச்ச மாதிரியே இந்த ஆலயத்திலே வந்து கைலாயங்காட்சி வேணும்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான்கிட்ட வந்து வழிபாடு செய்கிறாரு. அப்பரோட வழிபாடுக்கு மகிழ்ந்த சிவபெருமான் வந்து முதல்ல வந்து வட கைலாயங்காட்சி வந்து காட்டுறாரு. அப்பர் வந்து சொல்கிறாரு, எனக்கு வந்து திருவையாறில் காட்டின மாதிரி தென் கைலாயங்காட்சியும் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பருக்கு வந்து சிவபெருமான் வந்து இந்த ஆலயத்தில் வந்து வட கைலாயம் தென் கைலாயம்னு சொல்லி 2 கைலாய காட்சியை வந்து இந்த ஆலயத்தில் காட்டினது ஒரு தனி சிறப்பு. திருவையாறு மாதிரியே இங்கேயும் வந்து கைலாய காட்சி வந்து அப்பருக்கு வந்து காட்டினதுனால இந்த ஸ்தலத்தில் வழிபாடு செய்கிறப்ப கைலாயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து நம்ம வழிபாடு செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் நமக்கு கிடைக்கிறதா இருக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மகிஷாசுரன் அப்படிங்கிற அந்த அரக்கனை வந்து வதம் செய்த அந்த பாவம் நீங்கிறதுக்காக துர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒற்றை காலில் நின்று தவம் செய்து தன்னோட சாபம் நீங்கின ஸ்தலமாக வந்து இந்த ஆலயமானது காணப்படுது. இதுதான் வந்து தவதுர்க்கை. வாங்க தவதுர்க்கை அன்னையை போய் நம்ம தரிசனம் பண்ணிடலாம். இந்த துர்க்கையை வழிபாடு செய்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு பவனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எது இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கிறதா அதிகம். துர்க்கை அம்மனை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. மகிஷாசுர வர்தனை வந்து வதம் பண்ணதுக்காக அந்த தோஷம் நீங்கிறதுக்காக துர்க்கையை வந்து இங்கே வழிபாடு செய்து அதன் பிறகு தான் வந்து சிவபெருமானோட ஐக்கியமானதாக அதிகம். இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வரருக்கு அருகில் வந்து துர்க்கை காணப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க தவம் பண்ணதுனால கோயிலுக்கு வெளியில் வந்து துர்க்கை எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தவம் செய்த கோலத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. ராகு கால வேலையில் வந்து இந்த அன்னைக்கு வந்து நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப ராகு பவனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நம்ம விட்டு நீங்கிறதா அதிகம். துர்க்கை அணையை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சௌந்தர்ய நாயகி அணையை தரிசனம் பண்ணிடலாம். இவங்க தான் வந்து இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சௌந்தர்ய நாயகி அன்னை. இவங்களை வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா திருமணத்தடை எது இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கிறதா அதிகம். மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக வந்து இவங்க காணப்படுறாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து இந்த அம்மனுக்கு வந்து நம்ம நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப திருமண தடை குழந்தை பாக்கியமின்மை ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நீங்கி நமக்கு வந்து விரைவில் வந்து திருமணம் குழந்தை பாக்கியம்லாம் கைகூடுறதா அதிகம். அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கபால பைரவர் வந்து காணப்படுறாங்க. இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 பைரவர் 2 காசி விஸ்வநாதர் காணப்படுறாங்க. இந்த கபால பைரவரை வந்து தேய்பிறை அஷ்டமி என்று வழிபாடு செய்கிறது சிறந்தது. ஆலயத்துக்கு வந்திருந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயில் சார்பாக நீர்மோரானது வழங்கப்படுது. இன்றைக்கி ஆடி அமாவாசை அப்படிங்கிறனால இந்த ஆலயத்தில் வந்து சிறப்பான முறையில் தீர்த்தவாரியானது நடைபெற்றது. அதை வந்து நம்ம அடுத்த காணொலியில் வந்து காணலாம். இப்போ வந்து கோயிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு வந்து நீர்மோரானது வழங்கப்படுது. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆலயமாக வந்து இது காணப்படுது. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர்லேருந்து திருக்காட்டுப்பள்ளி வரும் வழியில் தான் வந்து இந்த ஆலயமானது காணப்படுது. இந்த கோயிலுக்கு வரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தஞ்சாவூர் திருக்காட்டுப்பள்ளி மற்றும் கல்லணையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆலயத்துக்கு வரத்துக்கு பேருந்து வசதி இருக்குது. கல்லணையிலிருந்து திருக்காட்டுப்பள்ளி வழியாக தஞ்சாவூர் செல்லும் பேருந்தில் பயணம் செய்தும் தஞ்சாவூர்லேருந்து திருக்காட்டுப்பள்ளி செல்லும் பேருந்தில் பயணம் செய்து இந்த ஆலயத்தை வந்து நம்ம எளிதில் அடைஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தது வந்து ஆடி அமாவாசை என்று நடைபெற்ற அந்த தீர்த்தவாரி வைபவத்தில் வந்து நம்ம வந்து அடுத்த காணொலியாக வந்து நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.